வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த சீரீஸில் நம்ம சேனலில் நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பட்ஸ் VS104 அதில் வந்து மேக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அதோட உச்சகட்டம்னு சொல்லிக்கலாம். இந்த இயர்பட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இயர்பட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, ANC வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இதோட பட்ஜெட் எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். தென் வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அங்கே உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது பிராண்ட்ஸ் கூப்பன் தந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த கூப்பன் கூட நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு தள்ளுபடி விலையில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பொருட்களை வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும்போது யூசர் manual, நாய்ஸோட ஸ்டிக்கர், வாரண்டி கார்டு, சில டைம் உள்ளாடி வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி இதில் டாப்பில் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறமா சார்ஜிங் டாக் இருக்குது. சார்ஜிங் டாக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இந்த சார்ஜிங் டாக்கு பாருங்கள், உங்களுக்கு அப்புறமா பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். அன்பாக்சிங்னால வேறு என்னென்ன வருங்கிறத பார்த்துடுவோம். இந்த சார்ஜிங் டாக்கை தவிர இன்னொரு குட்டி பேக் தந்திருக்கிறாங்க. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும்போது இதற்கான சார்ஜிங் கேபிளும் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்ட் இதோட ஓவர். இதுக்கப்புறம் இந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாம். இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ANC இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு அப் டு 25 டெசிபல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதோட இதை அனுபவிக்கலாம். பயங்கரமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பட்ஜெட் பெருசாக போகும்போது அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. தென் வந்து 4 மைக் தந்திருக்காங்க. மைக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. தென் இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. குயிக்காக சார்ஜ் ஆகிரும். 10 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணினீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 45 நிமிஷமாக பாட்டு கேட்கலாம். அவங்க நிறைய கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கப்புறம் இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. தென் டிரைவரை பொறுத்த மட்டும் 13 mm டிரைவர் தந்துருக்குறாங்க. அது தனித்துவமாக தெரியுது. பாட்டு கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனிமையாக, அதாவது தனித்துவமாக நம்மளால் உணர முடியுது. தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX5 வாங்கியிருக்கிறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் தான், 5.3 ஸ்டேபிளான வெர்ஷன் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் சிங் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பக்காவாக டீசெண்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. பேஸும் ஓகே, பரவாயில்ல, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சாஃப்ட்னஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, குறை சொல்ல முடியாது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இது தேவைப்பட்டுச்சுன்னா பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். TTGயோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியாது. ரொம்ப மீன்ஸ் இதோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரனால இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட்டில் போனீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் உணர முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே எல்லாமே இருக்குது அப்படி சொல்லலாம். சரியா? தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பாட்டு கேட்குறதுக்கு அந்த 13 mm டிரைவர் அது தனித்துவமாக தெரியுது. அது கிளியராக வந்து நீங்கள் கேட்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பேஸும் நல்லாயிருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ப்ரைஸை கேட்பீங்க. ப்ரைஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நான் சொல்லும்போது ஒரு ரேட்டாக இருக்கும், நாளைக்கு வந்து மேபி அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகலாம், அதிகமாகலாம். அதனால் ஸ்டேபிளாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதான் ஒரு ப்ராப்ளம். அதனால தான் எந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து சொல்கிறது கிடையாது. தேவைப்படுறவங்க லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அக்சஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய பட்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரமே அதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.